இதுல நான் மயக்க வச்சு வேற இவளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அண்ணி. ரவி, நீங்க பண்ணீங்களா? ஐயோ, எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு யோசிக்க தெரியாது சிஸ்டர். இந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்சா நான் எப்பவும் சயின்டிஸ்ட் ஆயிருப்பேன். இத பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா இந்த தப்ப பண்ணவங்க திருந்தறதுக்கு இத ஒரு சான்ஸா நான் கொடுக்கறேன். இன்னொரு தடவை இந்த வீட்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் யாரோ உங்க ரூம்ல மைக் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணது தப்புதான். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட. அக்கா அக்கா அக்கா, என்னக்கா இது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லக்கா. நீங்க சொன்ன மாதிரியே தப்பு பண்ணவங்க திருந்துறதுக்காக நாங்களும் அவங்களுக்கு சான்ஸ் தரோம். ஆமா அண்ணி, நாங்க இத பெருசா எடுத்துக்கல, விடுங்க. சரி, தப்பா எடுத்துக்காம நீங்களே அந்த மைக் உங்க ரூம்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமா வெளியில தூக்கி போட்டுருங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நீங்க 2 பேரும் உண்மையாவே புருஷன் பொண்டாட்டி தானா? சொல்லுங்க, உண்மையாவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கபிலா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா மைக்க நாம தான் வச்சோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா தோணுச்சுக்கா, அதான் கேட்டேன். அது எப்படி உங்களுக்கு சும்மா தோணும்? உங்களுக்கு என்ன தோணாலும் அதை அப்படியே அவங்க கிட்ட கேட்டுருவீங்களா? எதை வச்சு உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? உங்க இஷ்டத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு அதை இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. விட ஐலி, கபிலா ஏதோ சும்மா தான் கேட்டிருப்பான். அதனாலதான் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ட்டு அவங்க ரூம்ல நான் இந்த மைக்கை செட் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க பேசுற மாதிரி இல்ல, சீக்கிரட்டா வேற ஏதோ வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயமே தெரிய வந்துச்சு. அது என்ன விஷயம்? மா, இந்த ஐலி சிவாவும் உண்மையாவே புருஷ முட்டாட்டி கிடையாதுமா. அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. வேற ஏதோ வேலையை முடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அப்போ உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாமே டிராமாவா? ரித்திகா, அவங்க 2 பேரையும் கையும் களமா பிடிச்சி அக்காட்ட சொல்லணும் தான் அவங்க ரூம்க்கே போனேன். ஆனா அதுக்குள்ள அந்த மைக் விஷயம் தெரிஞ்சு டாபிக்கா மாறிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். இவ்வளவு நாளா புருஷன் பொண்டாட்டி மாதிரி நாடகம் ஆடி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்திராவே சேர்த்து ஏமாத்திருக்காங்களா? விடக்கூடாது கபிலா. சீக்கிரமே அவங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தணும். பண்றேன். பட் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களால அப்ப வாங்க முடியாம போயிடுச்சுமா. இப்ப வர பார்ட்டியும் அவங்க ரெஃபர் பண்ண ஆளுங்கதாம்மா. சோ நம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்போம். லாஸ்ட் இயர் மிஸ் ஆனதும் எனக்கே கூட அதை திரும்ப வைக்கலாமான்னு கொஞ்சம் யோசனையாவே இருந்துச்சு சித்தப்பா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் இப்பவும் இந்த ஆஃபரை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறமா அந்த லேண்ட வச்சு நாம எதுவுமே பண்ண முடியாத மாதிரி போயிடும். அதான் வித்துடலான்னு நினைச்சு முடிவு பண்ணி உங்ககிட்ட நான் சொன்னேன்.
என்ன 4 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது பஞ்சாயத்தா? ஏ நாங்க ஒன்னா வந்தாலே ஏதாவது பஞ்சாயத்தா தான் இருக்கணுமா? நல்ல விஷயமா இருக்காதா என்ன? என்ன என்ன விஷயம் சித்தி? அது ஒண்ணு இல்ல இந்திரா, நம்ம அயலியும் சிவாவும் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு முறைப்படி நாம எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். யாரு நீங்க 4 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? ஆ? அது நான் தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அத இவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். இவங்க எல்லாரும் தான் இந்திராணி கிட்டயும் உங்ககிட்டயும் சொல்லலான்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப நான் வந்து சொல்றேன். என்ன சித்தி இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இல்ல இந்திரா, நீயே பாத்துக்கிட்டு தானே இருக்க. நம்ம வீட்ல கொஞ்ச நாளா நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் காரணம் நீ காரணம்னு நமக்குள்ளேயே சொல்லிக்கிறத விட யோசிச்சு பார்த்தா இதுக்கு காரணம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற திருஷ்டியும் நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற சில குறையும் தான் எனக்கு தோணுது. திருஷ்டிய கூட ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். ஆனா நாம வச்சிருக்கிற குறை இருக்குல்ல, அத நாம தானே சரி பண்ணணும். அப்படி என்ன சித்தி நாம பெரிய குறை வச்சிருக்கோம்? யாருக்கு குறை வச்சிருக்கோம்? அததான் இந்திரா நான் சொல்ல வரேன். அயலி சிவாவும் ஏதோ வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஒன்ன நம்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. நாங்களும் கூட அவங்க இங்க வந்தது பிடிக்காம தான் இருந்தோம். அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல எனக்குமே அந்த மாதிரி எண்ணம் எல்லாமே போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்க நம்ம குடும்பத்தை தான் அவங்க குடும்பமா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க.